தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு KP முனுசாமி அவர்கள் பேசுகிற போது நம்முடைய வளர்ச்சி விகிதத்தை, பொருளாதாரத்துடைய வளர்ச்சி விகிதத்தை குறிப்பிட்டுவிட்டு, இந்த வளர்ச்சி விகிதத்தில் நீங்கள் $1 trillion எக்கானமி எப்படி செல்கிறீர்கள் என்பதெல்லாம் கேட்டார்கள். இப்போது 14.5% நம்முடைய வளர்ச்சி இருக்கும் என்று நாம் மதிப்பிட்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியின் காரணமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் அதை விட 2 மடங்கு பெரிய அளவிலே உருவாக்கி இருப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை. $1 trillion எக்கானமி என்பது, டாலர் எக்கானமி என்பது ஒரு இலக்கு. அந்த இலக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வைக்கின்ற போது, இந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். மற்ற எந்த மாநிலங்களையும் விட நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம். இன்னும் ஒருபடி வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கூட குறிப்பிட்டு சொன்னீர்களே, பேரிடர் காலங்களிலே, அதே போல் கொரோனா போன்ற காலங்களிலே கூட பொருளாதார மந்த நிலையில் மற்ற மாநிலங்களெல்லாம் தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ரெசிலியன்ட் எக்கானமியாக அந்த எக்கானமி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வலுவான கட்டமைப்பை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகுதான் அதில் இருக்கக்கூடிய தொய்வுகளையெல்லாம் நீக்கி இன்றைக்கு 14% மேலாக ஒரு மாபெரும் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உருவாக்கிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு உண்டு. எனவே இந்த வளர்ச்சி விகிதம் உங்களுடைய கால்குலேஷன்ஸ் என்பது, உங்களுடைய இந்த கணக்கு வழக்குகளை விட உங்களுடைய விஷுவல் திங்கிங் என்று சொல்வார்கள், இது இப்படியே இருந்து விடாதா என்கின்ற உங்களுடைய நப்பாசையினுடைய அடிப்படையில் சில கணக்குகளை வேண்டுமானால் நீங்கள் போடலாமே ஒழிய, மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக $1 trillion எக்கானமி என்பது ஏதோ ஒரு எய்த முடியாத இலக்கல்ல. நீங்கள் இதே வேகத்திலே நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நீங்கள் முடுக்கி விடுவீர்கள் என்று சொன்னால் இந்த இலக்கை நிச்சயமாக நம்மால் எட்ட முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்னொன்று, வழக்கப்படி பழைய பல்லவே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? கடன் வாங்குகிறீர்கள். அந்த கடன் பல்லவிக்கே மீண்டும் வருகிறீர்கள். நான் பல முறை இந்த அவையிலும் சொல்லியிருக்கிறேன், இந்த அவைக்கு வெளியிலும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். கடன் வாங்குவதை எப்போதும் நீங்கள் ருபி டேர்ம்ஸில், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ் அல்லது அப்சல்யூட் நம்பரில் நீங்கள் பார்க்காதீர்கள். கடன் வாங்குவது என்பதை நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அடிப்படையில் அதனுடைய விகிதத்தில் எத்தனை சதவிகிதம் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் என்பதுதான் அதற்கான சரியான அணுகுமுறை என்பதை தவிர, இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் வாங்குகிறீர்கள், அவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் வாங்குகிறீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சொல்லார்கள். நான் ஒரு புள்ளி ஒருத்தர் இதுக்கு விவரமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் அதற்கு முன்பாக கூட ஒன்றை சொல்லுவேன். கடன் வாங்குகிறோம் என்று சொல்கிறீர்கள். இந்த கடனை நாம் மட்டுமா வாங்குகிறோம்? இந்திய திருநாட்டினுடைய நம்முடைய அரசு வாங்குகிறது. எவ்வளவு வாங்குகிறது? இந்தியாவினுடைய நிலுவை கடன் தொகையை எடுத்துக்கொண்டால், ரூபாயினுடைய மதிப்பில் நான் சொல்வேன், எத்தனை லட்சம் கோடி என்று கேட்டால், இந்தியாவுடைய கடன் தொகை 181,181.74 லட்சம் கோடி. 181.74 லட்சம் கோடி இந்தியா கடன் வாங்குகிறது. அதே போல் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது 3,149 லட்சம் கோடி அமெரிக்காவினுடைய கடன் வாங்கக்கூடிய தொகை. தமிழ்நாட்டினுடைய இந்த தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், இந்த நிலுவை கடன் தொகையை நீங்கள் நிகர இதில் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், இன்றைக்கு 8,30,30,000 கோடி. இந்த 8,30,30,000 கோடி வாங்கும்போது இப்போ தமிழ்நாட்டோட நீங்கள் அமெரிக்காவை ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம 8,30,30,000 கோடி வாங்குகிறோம், அவங்க கிட்டத்தட்ட 3,149 கோடி ரூபா வாங்குகிறான்னு சொன்னால், நான் ஒரு தரவுன்னு சொல்வேன். அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது கடன் வாங்கக்கூடிய அளவில் நம்மை விட அவர்கள் அதிகமாக வாங்குகிறார் என்ற காரணத்தினால் அந்த பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரத்தை விட 380 மடங்கு மோசமான பொருளாதாரமான என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கடன் வாங்குவதை நீங்கள் அவ்வாறு கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக இருக்க முடியும். எனவே திருப்பியும் இந்த அவைக்கும் மாண்புமிகு உறுப்பினருக்கும் சொல்வேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பின் விகிதத்திலேயே நீங்கள் தொடர்ந்து இதை சொல்ல வேண்டும்.
அந்த அடிப்படையிலே கூட நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். கடன் வாங்கினது நாங்கள் மட்டுமா வாங்கியிருக்கோம், நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் வாங்கவில்லையா? அந்த நிலுவைக் கடன் ஏன் அதிகரிக்கிறது? 2011 அதான் வரேன், நான் அதுக்கு வர்றேன். 2011 2015-16 வரை நீங்கள் எங்களுடைய தலைவர் பெயரை குறிப்பிட்டு சொன்னீர்கள். நான் இஃப் ஐ வாண்ட் டு பே யூ இன் த சேம் கரன்சி, I could have even mentioned your leader's name. பட் நாகரிகம் கருதி, இந்த அவையினுடைய மாண்பை கருதி நான் தவிர்த்து விட்டு சொல்லுகிறேன். அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்ப கடனாக அன்றைய நிலம் 1,01,349 கோடி ரூபாய் இருந்தது. இறுதி கடன் 2,11,066. வளர்ச்சி வீதம், கடனுடைய வளர்ச்சி வீதம் 108% இருந்தது. அதற்கு பிறகு ஆட்சி வருகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். 2016-17 21 வரை அப்போது விட்டு போன கடன் 2,11,066. நீங்கள் எவ்வளோ தெரியுமா போயிட்டு முடிக்கும்போது 4,80,300 லட்சம் கோடி, அதாவது 4,80,300 கோடி. உங்களுடைய கடனுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருந்தது தெரியுமா? இந்த வளர்ச்சி விகிதம் என்பது பொருளாதார வளர்ச்சியோ வேறு வளர்ச்சியோ இல்லை, கடன் வாங்கினதில் வளர்ச்சி. கடன் வாங்கினதில் வளர்ச்சி 128. அதற்கு முன்பு அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் 108%. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க காலத்தில் 128%. ஆனால் 21 வந்தோம் ஆட்சி பொறுப்பு. அப்போ அதே மாதிரி தான் கொரோனா, மிகப்பெரிய நெருக்கடி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு 21-22 25-26 பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், நீங்கள் விட்டுட்டு போயிருந்த அந்த 4,80,300 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து இப்போ நம்ம 9,29,990 வந்திருக்கோம். இதனுடைய கடன் வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா? வெறும் 93% தான். கடனுடைய வளர்ச்சியை நீங்கள் பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா, நான் 2021 25-26 வரை இந்த அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய வளர்ச்சி விகிதம் 93. ஆனால் நீங்கள் 2016-17 முதல் 21-21 வரை இருந்த கடன் சதவீதம் 128% நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த கடனுடைய உயர்வானது அதிகம் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள் சொன்னால், நாங்கள் வாங்கியனுடைய கடன் கூட என்று நீங்கள் குற்றம் சாட்டினால், 2011 2021 காலத்தில் இந்த கடன் அளவிலாலே வந்திருக்கக்கூடிய உயர்வுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இந்த கடனுடைய உயர்வு நீங்கள் திருப்பி 9 லட்சம் சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது 9 லட்சத்தில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய 5 லட்சமும் உள்ளதானே வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்தான கணக்கு எடுக்கணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், கடன் என்பது பல்வேறு காலகட்டங்களில் வாங்குறீங்க. அதற்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய கடன் உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகுது. கடன் வாங்குவதில் நீங்களும் சாய்த்திருக்கீங்க. கடன் வாங்குவதை நான் அது ஒரு அரசியலை கொண்டு வரவில்லை. ஒரு எக்கானமியில் கடன் வாங்குவது என்று பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், கடனுடைய பொருளாதாரம் கூடுகிறது. நீங்கள் கடனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிற போது நீங்கள் 93% வாங்குறீங்கன்னா, அந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.